தளத்தில் இன்றைக்கு வாக்களிப்பு மண்டபம் அமைஞ்சிருக்கின்றது. அதுவும் ஒரு வகையான வாழ்த்துக்கள். ஆனால் எங்களுடைய வெற்றியை தடுக்கிறேன்னு நினச்சிக்கொண்டு பல பேர் பலவிதமான கருத்துக்களை எல்லாம் பரப்பி வருகின்றார்கள். நேற்றைக்கு கூட டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்தாச்சு என்று சொல்லி கதைகள் எல்லாம் பரப்பப்பட்டது. உங்களுக்கு தெரியும், காற்றை கைது செய்ய முடியாதுன்ட்டு. காற்றை கைது செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். நிச்சயம் வீணையினுடைய வெற்றி இந்திய சூழலில் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதாக நான் நம்புகிறேன். மக்களுடைய வெற்றி வீணையினுடைய வெற்றி, வீணையினுடைய வெற்றி மக்களுடைய வெற்றி. இன்றைய தினம் 2024 ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தலில் தற்சமயம் நான் வாக்களித்து விட்டு வந்திருக்கின்றேன். எங்களுடைய வாக்களிப்பு நிலையத்திலே மக்கள் உற்சாகமாக வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாற்றத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்த வேண்டும் என்று மக்கள் வாக்களித்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் வலுவாக நம்புகின்றோம், இந்த தேர்தலிலே இளையவர்களை புதியவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தமிழ் மக்கள் வாக்களிப்பிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனினும் வேறு இடங்களிலே வாக்களிப்பு விகிதம் குறைவாக இருப்பதாக நான் அறிகிறேன். அவ்வாறு இருந்தால் மக்கள் உடனடியாக வீடுகளிலிருந்து வெளியேறி தங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டுகோளாக விடுக்கின்றேன். நானும் இன்றைய தினம் எங்களுடைய தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய மான் சின்னத்துக்கு வாக்களித்து விட்டு வந்திருக்கின்றேன். தமிழ் மக்கள் கூட்டணியுடைய மான் சின்னத்துக்கு வாக்களித்து தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் புதியவர்களை இளையவர்களை பாராளுமன்றத்துக்கு தங்களுடைய பிரதிநிதிகளாக அனுப்புவார்கள், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்ற வலுவான நம்பிக்கையோடு நான் இந்த வாக்களிப்பு. நான் 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாக அதன் வேட்பாளராக போட்டியிடுகின்றேன். எனது விருப்பு இலக்கம் 3. எங்களுடைய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய கொள்கை, அதாவது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. நாங்கள் மத்தியில் எந்த அரசாங்கம் வருகின்றதோ அந்த அரசாங்கத்தோடு இணைந்து ஒரு இணக்க அரசியலை செய்வதுதான் எங்களுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய அந்த கொள்கை. அதன் வழியிலேயே நாங்கள் பயணிக்கின்றோம். எங்களுடைய கட்சிக்கு ஒரு தேசிய நல்லிணக்கம் என்றது ஒரு மிக முக்கியமானது. இலங்கையில் எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களோடு ஒரு நல்லிணக்க முறையில் தேசிய இணக்க அரசியல் செய்பவர்கள் நாங்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகமுடைய கொள்கையும் அதுதான். அந்த வகையில் கடந்த காலங்களில் இருந்த ஜனாதிபதிகள் பிரேமதாசவாக இருக்கலாம், அல்லது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவாக இருக்கலாம், அல்லது மஹிந்த ராஜபக்ஷவாக இருக்கலாம், அல்லது ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம். நாங்கள் அவர்களோடு இணைந்து எங்களுடைய பணியை, அதாவது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி EPDP என்ற கட்சியினுடைய அந்த கொள்கைகளுக்கு ஏற்ப இணக்க அரசியல் மூலம் எங்களுடைய மக்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவற்றை செய்வதே எங்களுடைய நோக்கம். இதுவரை காலமும் எங்களுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் நிறையவே மக்களுக்கு இணக்க அரசியல் மூலம் நிறையவே செய்திருக்கின்றார். அந்த வகையில் இந்த முறையும் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் ஒரு மத்தியில் உள்ள அரசாங்கத்தோடு இணங்கி ஒரு இணக்க அரசியல், தேசிய நல்லிணக்கம் என்ற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் மக்களுக்கு எங்களாலான நன்மைகளை செய்வோம் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கின்றேன்.